நாம் உட்கார்ந்து இருக்கிறது வந்து சந்தனப்பள்ளிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில். இது வந்து ஒரிஜினலான ஒரு நடுகல் கோயில். இந்த கோயில்ல வந்து வழக்கமா இருக்கிற மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நடுகல் கோயிலுடைய 4 மேல இருக்கிற 3 கல்லு, பக்கத்துல வந்து 4 கல்லு, 3 கல்லு இருக்கு பாருங்க. பின்னால் ஒரு கல்லு, வலது பக்கம் இடது பக்கம். இது எல்லாத்துலயுமே வந்து சிற்பங்களும் கல்வெட்டுகளுமாக இருக்கு. பின்னால் இருக்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து நடுகல். ஒரிஜினலா இது தலையை கொடுத்த ஒரு வீரனுடைய நடுகல் உருவம். இந்த உருவம் பாத்தீங்கன்னா நல்ல பத்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. கையில வந்து ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு ஒரு மணியா எண்ணிட்டு ஜபம் பண்றாங்க இல்லைங்களா, தியானம் பண்ற மாதிரி நிலையில இருக்கிறாரு. நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு. இவர் பக்கத்துல வந்து ஒரு பெண் இங்க நிக்கிறாங்க, இன்னொரு பெண் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து நிறைய ஊர்வல காட்சிகளா காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து குதிரைக்கு அடுத்தது வந்து ஒரு 4 பேர் சின்ன சின்னதா காட்டியிருக்காங்க. 1 2 3 4. அதுக்கப்புறமா இது வந்து அவனுடைய சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காட்சி. வீரன் இருந்த பிறகு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம இதுக்கு முன்னால பார்த்த காத்தாடி குப்பம் வீரனுடைய நடுகள் போன்ற இதுவும் காணப்படுகிறது. இதுக்கும் அதுக்கும் அதிகமான வேறுபாடுகள் இல்லை. இந்த வீரன் உட்கார்ந்து இருக்கிறது, குதிரை, கீழே இருக்கக்கூடிய இது ஊர்வல காட்சி, இவன் கையில வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா எல்லாமே வந்து காத்தாடி குப்பத்தில் இருக்கிற ஒரு இது மாதிரி இருக்கு. இந்த வீரனும் கூட பேரு மாதங்கன் தான் வருது. அதுல வரக்கூடிய அதே பேரு தான் வருது. எப்படி ஒரே வீரனுக்கு இத்தனை நடுகள் எடுத்தாங்கன்றது நமக்கு புரியல. அல்லது இந்த பகுதியை ஆண்ட அதே பேரை கொண்ட வேறு ஒரு தலைவன் கூட இருந்திருக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், இவன் வந்து தலை கொடுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த கல்வெட்டுல வருது. இது வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய 23ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இதுல வருது. இந்த பகுதியை முதல்ல சொல்றாங்க, அவனுடைய மெய்கீர்த்தியை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுல நாம் பார்த்தது வந்து இவன் ராஜாதிராஜனுடைய கல்வெட்டு நம்ம அங்க பார்த்தோம். அவனுடைய இது பார்த்தோம். இதுக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அதனால இது வேற தலைவன் தான், இது ஒரு தலைவன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த தலைவன் இறந்த பிறகு அவனுடைய மனைவியர் வந்து தீக்குளிச்சத இதுல காட்டியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய குதிரைகள். 3 குதிரைகள் மேல 3 பெண்கள் போறாங்க. அது அவங்களுடைய ஒரு கை வந்து தூக்கி இருக்கு. எல்லா கையுமே வந்து ஒரு கை, அவங்களுடைய இடது கை தூக்கி இருக்குது. வலது கையில வந்து எல்லாருமே பூ வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா எல்லா குதிரையுமே தலையை குனிஞ்சி நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஜயநகர காலத்துல வந்த வெளிநாட்டு பயணி ஒருத்தர் இத பத்தி சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, அதாவது தலைவன் இறந்த உடனே அவனுடைய மனைவிகள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு, குறைஞ்சது 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு, அவங்களுடைய நாடு, அவங்களுடைய சொத்து இது எல்லாத்தையும் பிரிச்சு தேவையானவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள்ல வந்து குளிச்சுட்டு ஒரு மணமகள் மாதிரி நிறைய அலங்காரங்களோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு குதிரை மேலேயோ அல்லது யானை மேலேயோ ஊர்வலமா போய் சிதை மூட்டி அதுல விழுந்து இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த காட்சி அப்படியே தத்ரூபமா சொல்ற மாதிரி 3 பெண்கள் குதிரை மீது அலங்கரிக்கப்பட்ட நிலையில ஊர்வலமா போற காட்சியை வந்து இதுல காட்டியிருக்காங்க. இவன் வந்து இந்த பக்கத்திலேயே இருக்கிறதுனால இந்த தலைவனுடைய 3 மனைவிகள் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லுது. இந்த தலைவனுடைய பேரு மற்ற எல்லா விஷயங்களும் வந்து இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நடுகள்ல காட்டியிருக்கிறாங்க. இது வந்து குலோத்துங்கனுடைய 23வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. இதனுடைய கீழ்ப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் வச்சு மறைச்சிருக்கிறதுனால நம்மளால முழுசா படிக்க முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு படிச்சோம்.
அதுல வந்து இவன் தலை கொடுத்து இறந்திருக்கிறான்ற செய்தி வந்து மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஆகவே நம்ம வந்து தலை பலி கொடுக்கிறது உனக்கு வழிபடக்கூடிய அந்த நிலையை வந்து இங்கேயும் பாக்குறோம். ஏற்கனவே நம்ம பல இடங்கள்ல 3 இடங்கள்ல பார்த்தோம். இது வந்து 4வது இடமா நமக்கு சொல்லலாம்.